வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் மோட்ல எல்லாருமே ஜாலியா இருப்பீங்க. ஸோ இந்த பொங்கலை இன்னும் குதூகலப்படுத்துறதுக்கும் இந்த பொங்கல்ல இன்னும் இனிப்பான பல விஷயங்களை கத்துக்கிறதுக்காகவும் நம்ம கூட யோகாம்பாள் அம்மா காத்துட்டு இருக்காங்க. அவங்க நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. பொங்கல் வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு என்ன பண்ணி காட்ட போறீங்க? பால் பொங்கல். அது வந்து குக்கர்ல பண்ணுங்க. ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் வந்து வெங்கலப்பானையில பண்றது மண்பானையில பண்றது அது கொஞ்சம் கஷ்டம். குக்கர்ல பண்றதே ஈஸியா பண்ணிடுவேன் எல்லாரும். ஓகே. இன்னொன்று வந்து கரிஹா எல்லாம் போட்டு அவியல் பண்ண போகிறோம். நிறைய பேர் குழம்பு பண்ணிப்பா, அவியல் பண்ணிப்பா. உங்கள் சௌரியம் போல் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு அவியல் பண்ண போகிறோம். அதாவது டிப்பிக்கல் கேரளா ஸ்டைலில் இருக்குமா அப்படின்னு கேட்டேன்னா இருக்காது. ஏன்னா நம்ம கொஞ்சம் தஞ்சாவூர் இதுதான் எனக்கு தெரியும். ஓகே. அந்த இதில் நான் அதில் வெங்காயம்லாம் சேர்க்காம நான் பண்ணுவேன். ஸோ என்னுடைய ஸ்டைலில் இருக்கும் அவியல். நிச்சயமா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ தஞ்சாவூர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அவியலும் அதன் குக்கரில் நம்மளாம் சுலபமாக செய்யறதுக்கு ஏற்ப ஒரு பால் பொங்கலும் செய்ய போகிறோம். பால் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சு. ஓகே. என்ன ரேஷியோவில் எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன்னா 1/2 கப்பு கிட்டக்க பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. சோக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பால் தான் ஃபுல்லாக பால்லேயே தான் நம்ம வேக விட போகிறோம். இது 1.5 கப் இதுக்கு 6 கப் கிட்டக்க பால் விட்டுருக்கணும். ஓகே. ஸோ பால் ஆல்ரெடி குக்கரில் தயாராக இருக்குது. அது கொஞ்சம் ஆஃப் குக் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட பாயில் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும் போது ரைஸ் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி கொதி வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸ்டேஜில் இதையும் நீங்கள் ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு குக் ஆகும். ஓகே. எப்பயுமே 1:4 பொங்கல் கல்லாம் எடுத்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நம்ம பால். பொங்கல் அப்படின்னு சொன்னா வெல்லம் இருக்கும். இன்னைக்கு நம்ம இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறதுல வெல்லம் இல்லை, சக்கரை இருக்கு. யாராவது ஃபேமிலி விட்டு வெளியில இருக்கா, தள்ளி இருக்கா அப்படின்னா அந்த வெல்லத்தை எப்படி ஹேண்டில் பண்றது தெரியலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சக்கரை எல்லாரும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணி தான் பண்றோம். ட்ரெடிஷ்னலாக ஒரு வெங்கல பானையில், ஒரு சிலர் மண் பானையில் கூட செய்வாங்க. அப்படி பொங்கல் செய்ய தெரிஞ்சவங்க பல பேர் இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. பேச்சுலர்ஸ் நிறைய பேர் அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பொங்கல் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா பால் பொங்கல் தாராளமாக ட்ரை பண்ணி சாப்பிடலாம். சக்கரை, பால், அரிசி, பாசிப்பருப்பு. கரண்டி கொடுங்க. அரிசியும் பருப்பும் போட்டோம். இன்னும் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் இதை மூடிட்டு நல்ல ஒரு 4-5 விசில் வாங்கலாம். ஸோ இது நல்ல க்ரீமியாக இருக்கும். என்ன பால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிற பாலே யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவாளாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது கொதி வந்தாச்சு, மூடிடலாம். இன்னும் ஒரு 4-5 விசில் போடலாம். நம்ம அதுக்குள்ள இந்த பக்கம் அவியல் ரெடி பண்ணலாம். ஓகே. கரிகாலாம் கொடுங்க. ஸோ இதில் நிறைய கலர்ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் இருக்குது. என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோமா? இதில் வந்து சேனக்கிழங்கு, கேரட்டு, இது கொத்தவரங்காய் நாங்கள் சொல்லுவோம். சில பேர் சீனி அவரைக்காய் சொல்லுவேன். புடலங்காய், பூஷ்ணிக்காய், அது மாதிரி முருங்கைக்காய். அட் த சேம் டைம் மாசப்பருப்பு தர்ப்பணம் பண்ணுறவா இருந்தானா முருங்கைக்காய் யூஸ் பண்ண மாட்டா. ஓகே. நீங்கள் வந்து முருங்கைக்காய் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தர்ப்பண தினத்தில் முருங்கைக்காய் யூஸ் பண்ணக்கூடாது, கத்திரிக்காய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா. தண்ணி கொடுத்துருமா. ஒரு வாழைக்காய் போட்டிருக்கேன். அதில் ஒதுக்கிட்டு பழைய நாள்லாம் என்ன பண்ணுவான்னா டிஃப்ரெண்ட்டாக 7 காய் இல்லை 11 காய் பண்ணுவா. ஒரு சாம்பார் பண்ணுவா. பண்ணிவிட்டு அன்னைக்கு சூரிய பகவானுக்கு எல்லாம் இது பண்ணிவிட்டு சாயங்காலம் அந்த சாம்பார்லேயே எல்லா காயையும் போட்டுருவோம். போட்டுட்டு திருப்பி ஒன்றா அதை எரிச்சுட்டு அதை வந்து அந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணி எல்லாரும் சாயங்காலம் நெக்ஸ்ட் டே எல்லாம் எடுத்துப்பாரு. ஸோ அந்த இதில் வந்தது. இப்போ தனித்தனியாக யார் அவ்வளோ காய் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எல்லாம் ஒரு. ஸோ இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்டக்கு உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது அப்படியே கறி போட்டு வேக விட்டுடலாம். ஸோ மூடி போட்டு இது ஆகட்டும். இது மாதிரி பொங்கல் அப்படின்னு சொன்னால்
ஸ்கூல் படிக்கிற நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, நல்லா பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு ஃபேமிலியோட சேர்ந்து தட்டு கரண்டிலாம் வச்சு தட்டிட்டு கூட சொல்லிட்டு ஞாபகம் இருக்கு. பொங்கலோ பொங்கல் குக்கர் விசில் தான் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்துறதுக்கு சரியான டைம். 1 2 3 நெக்ஸ்ட் விசில் கத்திடலாமா? நீங்கள்லாம் பொங்கலுக்கு என்னப்பா பண்ணுவீங்க உங்க வீட்டுல? பொங்கல்னா ஏர்லி மார்னிங் தோட்டம் இருந்துச்சுன்னா தோட்டத்துல நல்லா கோலம் போட்டுட்டு பொங்கல் நல்லா பானையில செஞ்ச பொங்கல், கரும்பு, மஞ்சள் கொத்து எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு ஃபர்ஸ்ட் சூரியனாருக்கு ஆர்த்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் ஆர்த்தி காமிச்சு பொங்கல் சாப்பிடுவோம். அவ்வளோ மார்னிங் பொங்கல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பெரிய விசில் வந்துருச்சு. ஸோ பொங்கலுக்கு விசில் தான் வருது அப்படின்னு யோசிக்காதீங்க. விசில் ஒரு பக்கம் சத்தம் போட்டால் நம்ம ஒரு பக்கம் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். பொங்கல் செலிப்ரேஷனுக்கான மோடுக்கு வந்தாச்சு. இதுதான் மெயினாக பண்ணுறது. அடுத்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் வச்சு படைப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு வெங்கல பானையில பொங்கல் பண்றது தான் இது. மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்களுக்குலாம் கனு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எங்களுக்கு. அந்த கனு வந்து பேசிக்கலி பிறந்த வீட்டுக்கு அண்ட் பிரதர்ஸ்க்கோசரம் பண்ணுறாங்க. வெங்கல பானையில் அந்த மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கட்டுவோம் இல்லையா, அதுலேருந்து சாயங்காலம் வந்து அந்த மஞ்சள் பிச்சு எடுத்துன்னு போயிட்டு பிறந்த வீட்டில் கொண்டே பக்கத்தில் இருந்தாங்கன்னா அம்மாட்ட வீட்டில் இருக்கிற பெரியவாழ்கிட்டெல்லாம் கொடுத்து அந்த மஞ்சளை தீட்டிண்டு இந்த பொங்கல் போது பண்ணின சக்கரை பொங்கல் அப்போ வெடித்த அந்த சாதத்தில் மஞ்சள் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், கரும்பு, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு இந்த மஞ்சள் இலையிலேயே காத்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி கோலம் போட்டு காக்கா பிடி கண்ணு பிடி காக்கா கூட்டம்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி எங்க கூட்டம் என்னைக்கும் ஒன்னா இருக்கணும். கணுப்பிடிக்குன்னே ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை சொல்லி காக்கா பிடி கண்டுபிடி வச்சு பிரதர்ஸ்க்கோசரம் மெயினாக ப்ரே பண்ணிக்கிறது தான் அந்த இது. அதே மாதிரி அந்த நாளில் வந்து கனு ரசம் காய்ச்சக்கூடாது, ரசம் பண்ணக்கூடாது. அந்த ஒரு நாளைக்கு மட்டும் நாங்கள் சாம்பார் ரசம் இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். சாம்பார் ரசம் எதுவுமே பண்ண மாட்டோம்னா எப்படி? அன்னைக்கு வந்து எல்லாம் ஃபுல்லாக கலந்த சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், புளி சாதம், கல்கண்டு சாதம், இந்த மாதிரி பால் பொங்கல், இந்த மாதிரி எல்லாமே கலந்த சாதமாக பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு காக்காக்கு வச்சுட்டு நாங்கள் காக்காக்கு வைக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. எல்லாருமே இந்த பழக்கத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்வேன். நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கையோட காக்காக்கு முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது நல்லது. ஓகே, ஜென்ரலாக சாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது காக்காக்கு வைப்பாங்க. பட் என்ன நீங்கள் சொல்லும் போதே காக்கா கூட்டம் மாதிரி நாங்கள் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கும் ஒரு அண்ணா இருக்காரு, அதனால இந்த பாட்டு பல பேருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, எனக்கும் தெரியாது. அந்த பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? சிச்சோ, அது வேண்டாமா? ஸோ இது நல்லா விசில் வந்தாச்சுமா, இதை வந்து அணைச்சிடுறேன். இது வந்து நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாலை விட்டு இதை குழச்சி எடுப்போம் நம்ம. சைமல்டேனியஸ்லி இந்த அவியல் கரிகா நல்லா வெந்துன்னு இருக்குங்க. இதுக்கு நம்ம அரைச்சி விடணும். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். தேங்காய் திரும்ப நல்லா ஒரு சின்ன காய் தேங்காவாக இருந்தால் ஒரு காய் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா ஒரு சைடு மூடி எடுத்துக்கோங்க. இது சின்ன காய் தேங்காய் ஒரு காய் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். பச்சை மிளகா, 5 பச்சை மிளகா கிட்ட போட்டுருக்கீங்களா? ஸோ பச்சை மிளகா தான் மெயின் காரத்துக்கு. ஆமாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். இதை ஃபஸ்ட்டு கெட்டியாக அப்படியே அரைக்கிறேன், தண்ணி விட வேண்டாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க இந்த தேங்காயை. கொஞ்சம் நர இருக்கட்டும். தயிரே கொடுக்கும். ஸோ இதுக்கு தயிர் எப்படி? புளிக்காத தயிர், நல்லா கெட்டி தயிரை எடுத்துட்டு நல்லா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டு அரைச்சிக்கோங்க. இதையுமே ஒரு சுத்திட்டு எடுத்துருங்க. போதும். ஆக்சுவலி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கர்ல பால் பொங்கல் தயாரா இருக்குன்னா அந்த பக்கம் காய்கறி வெந்துருச்சு. இது நல்லா ஜோரா வெந்துருச்சுமா. ஏதாவது ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்குலாம் சுடுறதுன்னா அப்படி ஓகே, ஜஸ்ட் நம்ம டச் பண்ணி அமுக்கணும்னா வெந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சிடும். தண்ணியும் இதில் இவ்வளோ கம்மியாக இருக்கிற தண்ணி போகிறோம். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இதில் இந்த நர அரைச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், இதை ஆட் பண்ணுவோம்.
தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் and then தயிர். ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா அவியல் வந்து ஒரு மாதிரி கூட்டு மாதிரி ஆயிடும். ஓகே. மாமி கலக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அந்த காய்கறி எல்லாம் உடையாத அளவுக்கு அது முழுசா இருக்கிற மாதிரி மேலாப்புல தான் கலக்குறாங்க. ஸோ அப்படி கலக்கும் போது தான் செண்டு செண்டா தெரியுது காய்கறி, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. கருவேப்பிலை, பச்சையா தேங்காய், எவ்வளவு விடலாம்? ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பா விடலாம். நான் கொஞ்சம் ஒண்ணுதான் விட்டுருக்கேன், இன்னொன்னு விட்டுருக்கேன். இது ஆப்ஷனலா இல்ல கம்பல்சரியாமா? கம்பல்சரி. கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் விட்டேன்னா தான் அவியல் நல்லா. ஆமா, தேங்காய் எண்ணெய் விட்டோன்னு டோட்டலா அந்த ஸ்மெல்லே டிஃபரன்ஸ் தெரியுது. எக்ஸாக்டா அவியலுக்கான ஒரு ஸ்மெல் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஜோரா தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு. எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டும் தயார். இதுல நம்ம தயிர்லாம் ரொம்ப விடவே இல்லை. பார்த்தீங்கன்னா நல்ல ஜோரா தயாராயிருக்கு, தெரியுதா? வாசனையும் நல்ல அபாரமா இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் விட்டோன்னா செம்ம ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அவியல் ரொம்ப 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 சிம்பிள் ரெசிபி. ஆனா கரெக்டா பொறுமையா அந்த ஷேப்ல காய்கறியை கட் பண்ண வேண்டியதுதான். அது ஒரு அழகான கலை. இதை வந்து நீங்க குக்கர்ல வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன்னா ஒரு விசில் கூட வேண்டாம். என்ன கேட்டேன்னா ஹாஃப் விசில்னு ஒன்று சொல்லுவேன். அதில் இந்த கிரு சத்தம் வரத்தையே அடுப்பு அனுப்பிச்சிருந்தோம். ஆனஸ்ட்டு இதை இப்படி ரிலீஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப மசிஞ்சு போயிடுச்சுன்னா நல்லாவே இருக்கும். ஸோ அவியல் தயாராகிடுச்சு ஜோரா. நம்ம இப்போ அடுத்தாப்புல பால் பொங்கலை பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக பால் மொத்தத்தையும் ரைஸ் பருப்பு அப்படியே தெளிவாக நமக்கு தெரியுது. இன்னும் குழைய கலக்கணும். அதான். ஆமாம். இப்போ அந்த பாலையும் விட்டுருங்க. விடவா? விட்டுருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிடுவோம். இதில் சர்க்கரை நம்ம அரிசி எடுத்துன்றதுலேருந்து 2 பங்கு. ஸோ பருப்பை நம்ம இதில் கணக்கு எடுக்க தேவையில்ல, அரிசியிலேருந்து 2 பங்கு. ஸோ இதில் இப்போ ஏலக்காய் பொடி ஆட் பண்ணலாம்டா. இன்னும் 1 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி போட்டுருவோம். முன்னாடி 1 கப் போட்டு இப்போ 2 கப்பு நம்ம அந்த கப்பால் 1 கப் அரிசி எடுத்துருக்கோம். 2 கப் கிட்டக்க சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம். ஸோ டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ சர்க்கரை விட விட நல்லா இலகி கொடுக்குது பொங்கல். கொஞ்சம் இது சர்க்கரையோட கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தாளிச்சு நெய் கொடுத்துருங்க. முந்திரி, ஸோ பால் பொங்கல் கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு. சர்க்கரை மெல்ட் ஆகணும். அது போல் அந்த மேலே ஆட் பண்ணக்கூடிய முந்திரி திராட்சை ஆட் பண்ணணும். இதை தாண்டி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், இன்னைக்கு நீங்கள் மடிசாரில் வந்திருக்கீங்க. மடிசார் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? முதல்ல எந்த வயசுல நீங்கள் மடிசார் கட்டினீங்கம்மா? மடிசார் வந்து கல்யாணத்தும் போது 17 வயசுல கல்யாணத்தும் போது முதல்ல கட்டியிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறமா நாள் கிழமை, தைவள்ளிக்கிழமை, ஆடிவள்ளிக்கிழமை, கார்த்திகை எல்லா இதுவும் போதும் மடிசார் கட்டிருந்தேன். ஆனால் அது வந்து நான் சொல்கிற மாதிரி ஹாத்தில் காட்டன் சாரி வச்சுருப்பேன். அதை நல்லா உணர்த்தி எடுத்து வச்சுருந்து அதுதான் கட்டிப்பேன். அடுப்புக்கிட்டலாம் வேலை செய்யிட்டு
அந்த மாதிரி சாந்தமாக இருக்கிறது தான் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புடவை நம்ம சொல்கிற பேச்சே கேட்கணும். எப்படி எடுத்தாலும் கம்ஃபர்டபுளாக வர மாதிரி இருக்கக்கூடிய புடவை தான் வீட்டில் கட்டிட்டு இருக்கு. அதே தான். இதை அடுப்பு அணைச்சிட்டு இது இதில் சேர்த்து பால் பொங்கல் நல்ல ஜோராக தயாராகிட்டு தை திருநாளுக்கான பால் பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி, பாசிப்பருப்பு, பால், சர்க்கரை, ஏலக்காய் தூள், முந்திரி, திராட்சை, நெய். பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், ரெண்டுத்தையும் நல்லா களைஞ்சிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுருங்கோ. ஒரு 1/2 hour ஊறட்டும். குக்கரில் 1:4 அப்படின்றதுல பச்சரிசிக்கு 4 கப்பும் பாசிப்பருப்புக்கு 2 கப்பும் 6 கப் பாலை விட்டு பால் நல்லா கொதித்து வந்ததும் களைஞ்சி வச்சுருக்கிற பச்சரிசியும் பாசிப்பருப்பும் அதில் ஆட் பண்ணுங்க. குக்கரை நல்லா மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வாங்குங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் நெய் விட்டுக்கோங்க, முந்திரி பருப்பு, திராட்சை பழம் வறுத்துக்கோங்க. இந்த குக்கர் ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா திறந்துட்டு சர்க்கரை 1:2 போட்டு நல்லா அது கரைஞ்சி கொதிச்சதுக்கு அப்புறமா வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அதில் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தேன்னா ஜோரான தைப்பொங்கலுக்கான பால் பொங்கல் தயார். அவியல் செய்ய தேவையான பொருட்கள் மிக்சட் வெஜிடபிள், பூசணிக்காய், முருங்கைக்காய், சேனை, கொத்தவரங்காய், கேரட், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கரிகாலாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நீளமாக கட் பண்ணிக்கோங்க அது எல்லாத்தையும். ஸோ இந்த கரிகாய் எல்லாத்தையும் ஒரு கடாயில் எடுத்துகிட்டு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க. கரிகாயெல்லாம் வெந்ததுக்குள்ளே மிக்சியில் நல்லா 1 காய் தேங்காய் திருகல் எடுத்துட்டு அதோட கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் விட்டு நல்லா கரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கரிகாயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அரைச்ச தேங்காயை அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் மேலே கருவேப்பிலையை போடுங்க 2 ஆறுக்கு. பச்சையாக தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு கலந்து இறக்கினேன்னா ஜோரான அவியல் தயார். ஹாப்பி பொங்கல்ப்பா. தேங்க்யூ ஸோ மச்மா. அவியலும் வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பொங்கலுக்கு ரொம்ப இனிப்பான பால் பொங்கல் அண்ட் தென் அவியல் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ரெண்டுமே டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்லாங்ல சொல்லணும்னா ஜோரான பால் பொங்கல் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த பொங்கல் ரொம்ப இனிப்பாவும் ஸ்பெஷலாகவும் அமையறதுக்கு இந்த பொங்கல் நீங்க எங்க இருந்தாலும் ஈஸியா ட்ரை பண்ணலாம். குக்கர்ல செஞ்ச பொங்கலினா தென் சுட சுட அவியல். ரெண்டுமே அட்டகாசமா இருக்கு. பல பேர் அவியல் ரொம்ப கஷ்டம், பொங்கல் ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருப்பீங்க. சிம்பிளா எப்படி அவியல் அண்ட் பொங்கல் செய்யறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒன்ஸ் அகெயின் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு. ஸோ இந்த பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இதே போல் நாளைக்கு இன்னொரு ஸ்பெஷலான ரெசிபியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அண்டில் தென் திஸ் இஸ் மீ கிருத்திகா அண்ட் யோகாம்பாலா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இந்நிகழ்ச்சியில் தயிர் எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.